புதுச்சேரியின் வளர்ச்சியும் அதே மாதிரி இந்த புத்தாண்டுல மிக அபரிதமாக இருக்கும். ஏனென்றால் மத்திய அரசின் திட்டங்களுக்கு மிக அதிகமாக நமக்கு உதவிகள் கிடைத்திருக்கிறது. இன்னும் தொடர்ந்து மத்திய அரசு நமக்கு மிகுந்த ஆதரவை தரும். அதனால இது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த 2024 புதுவை மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக வாழும் அளவிற்கு அரசாங்கமும் சரி, என்னுடைய பங்கும் சரி இருக்கும் என்பதை நான் தெரிவிக்கிறேன். அதாவது இது வந்து ஒரு ஒரு மோதல் போக்கிலேயே அதை கேட்பது என்பது சரியா இருக்காதுன்றது எனது கருத்து. நிச்சயமாக அரசாங்கம் எந்தெந்த வகையில் ஒரு மாநில அரசுக்கு உதவிகரமாக இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு இருக்கும். ஆனா அதற்கு என்று ஒரு வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளை நிச்சயமாக பின்பற்றி யாரையும் வஞ்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக மத்திய அரசுக்கு இருக்காது. இன்னும் சொல்ல போனா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மத்திய குழு இதே அரசாங்கம் இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கம் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது பல இயற்கை பேரிழவுகள் நடக்கும் பொழுது எப்ப வருவாங்கன்னா எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வருவாங்க. ஆனா இன்று வந்து அசஸ் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை நிச்சயம். அதனால்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நேற்று பேசும்பொழுது கூட அந்த மக்களுக்கான தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார். என்னை போன்றவர்கள் கூட அதற்காகத்தான் நாங்கள் அங்கே சென்று அவர்களுக்கு சில உதவிகளை செய்து ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். ஆனா இதுல வந்து நான் விவாதங்களிலேயும் பார்க்கிறேன், ஏதோ மத்திய அரசு மாநில அரசிற்கு என்று ஒரு பங்கு இருக்கிறது, ஒரு கடமை இருக்கிறது. அது முற்றிலுமாக மத்திய அரசு தான் இதுல செய்யல அப்படின்னு முற்றிலுமாக நாம் அதை போடுவது சரியில்லை. ஏன்னா நம்மெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம், அந்த மக்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டிய ஒரு மாநிலம். நிச்சயமாக மத்திய அரசு எந்த விதத்திலும் எதையும் புறக்கணிப்பதற்கு வாய்ப்பும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா தொடர்ந்து மத்திய அரசுனா செய்ய மாட்டாங்க. இது உத்தரப்பிரதேசுக்கு அதை கொடுத்துட்டாங்க, குஜராத்துக்கு அதை கொடுத்துட்டாங்க, தமிழகத்திற்கு வஞ்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி நேற்று பிரதமர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். தமிழகத்திற்கு எவ்வளவு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். இதுல சில பேர் விவாதத்துல கூட சொல்றாங்க, இன்னும் ஏர்போர்ட் வந்து என்ன ஆக போகுது, ஏன் அது தென் பகுதியில பல நமது சகோதரர்கள் சகோதரிகள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதும் சரி, வேலை வாய்ப்பை தேடி செல்வதும் போதும் சரி, படிப்பதற்கு செல்லும் போதும் சரி, அவங்க திருச்சியிலேயே அவங்க வந்து விமான நிலையம் இருக்கும் பொழுது அவர்கள் சென்னை வந்தோ வேற இடங்களுக்கு போய் ஏறுவதோ அவர்களுக்கு எவ்வளவு செலவு குறையும், அவர்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் அதிகரிக்கும், அந்த இடத்துல எவ்வளவு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆக நாம வந்து எல்லா விதத்திலுமே வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். என்னங்க இது, அதாவது வரிசையில நிக்க வச்சு நானே இங்க வெள்ள நிவாரணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுத்துட்டு எத்தனை பேருக்கு சேர்ந்தது, எத்தனை பேருக்கு சேரல, எப்படி அவங்கள வரிசையில நிக்க வச்சு அந்த கஷ்டத்திலே அவங்கள வரிசையில நிக்க வைக்கணுமா? நாம கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால வரிசையில நிற்கும் போது அவர்களுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு சில பேர் காயப்படும் போது அது மாதிரி நேரம் இதுதான் ஆக்சுவலா இதுதான் அவர்களை மரியாதையாக நடத்துவது என்பது. வரிசையாக நிக்க வச்சு அவங்களுக்கு கொடுக்கறத விட அவங்க வங்கி கணக்குல செலுத்தி அவங்களை நிக்க வைக்காமல் வைக்கிறது தான். இதுதான் இன்னும் சொல்ல போனா அவர்களை மிகுந்த அன்புடன் நடத்துவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்ல போனா அப்படி எம்பிஆர் அண்ணன் வைத்தியலிங்கம் சொன்னாரா, சரி அப்பனா அவர் இப்ப கர்நாடகால உதவித்தொகை எப்படி கொடுக்குறாங்க, தெலுங்கானால உதவித்தொகை எப்படி கொடுக்குறாங்க, அண்ணன் வைத்தியலிங்கம் இதை சொன்னாருன்னா பரவாயில்ல. எனக்கு தெலுங்கானால எப்படி கொடுக்குறாங்க, கர்நாடகால எப்படி கொடுக்குறாங்க, வங்கியில தான் செலுத்துறாங்க. அப்போ அவங்க ஆட்சி செய்யற இடத்துல வங்கியில செலுத்தினா அது வந்து மரியாதை, புதுச்சேரியில கொடுத்தா அது அவமரியாதை. இது என்னங்க இது, மக்களுக்கு நல்லது செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நான் தெளிவுபடுத்துறேன். ஏதோ சொல்லணுமேனு சொல்லக்கூடாது. என்னொன்னு எனக்கு என்னோட உள்ள உணர்வு வந்து இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் ஒன்று கொண்டாடுறாங்களோ அதுல வந்து எனக்கு ஒப்புதல் கிடையாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதுக்கும் நான் ஒரு கட்டுப்பாடு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலை. ஏன்னா நான் போன வாட்டி அதை தொலைக்காட்சியில தான் நான் பார்த்தேன். அதனால அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கொண்டாட்டங்கள் எல்லாவற்றிற்குமே ஒரு வரைமுறை வர வேண்டும் என்பது எனது எண்ணம். நான் காவல்துறை அதிகாரிகள்கிட்டையும் அரசாங்கத்துக்கும் நான் பற்றி பேசுறேன். அது பாதுகாப்பாக இருக்கணும். கொண்டாட்டங்கள் திண்டாட்டங்களா மாறிடக்கூடாது, கொண்டாட்டங்கள் அளவு மீறி போயிடக்கூடாது என்பதில் நாம எல்லாருமே கவனமா இருக்கணும். வருங்காலத்துல இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காம பார்த்து கொள்ள வேண்டும். என்ன இல்ல அபாயகரமான சூழ்நிலையை தவிர்க்க வேண்டும். நான் இது ஏற்கனவே ஒரு வாட்டி நான் டிஜிபி கிட்ட சொன்னேன், அவங்க வந்து கொஞ்சம் பாதுகாப்பை அதிகரிங்கன்னு சொல்லி பாதுகாப்பு அதிகரிக்க சொன்னேன். இல்ல அதாவது அந்த முதலமைச்சர் ஒரு கான்ஸ்டிடியூஷனை வந்து சரியா அவரு வந்து மதிக்கலைன்றது எல்லாருக்குமே தெரியும்.
இப்போ புது அரசாங்கம் வந்திருக்கிறது. நேற்று கூட முதலமைச்சர் என்னை வந்து பார்த்தார், வாழ்த்துக்கள் சொன்னார். நான் எல்லா இடத்திலுமே நான் சொல்றது ஆளுநருக்கும், முதலமைச்சருக்கும் சரியான புரிந்துணர்வு இருக்க வேண்டும், நட்புணர்வு இருக்க வேண்டும். இது மக்களுக்கு பலன் தரும் என்பதை பல நாட்கள் சொல்லி வருகிறேன். மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சொல்வதற்கு முன்னாலேயே தமிழகத்தை பற்றி சொல்லும் பொழுது முதலமைச்சரும் ஆளுநரும் உட்கார்ந்து பேசி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னா இன்னைக்கு எனது கருத்து அதுதான். சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், முதலமைச்சர் கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆளுநர் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடுகள் மோதல்களா மாறாம மக்களுக்கு பலன் தருவதா இருக்கணும் எனது கருத்து. நன்றி.